அவங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தான் கூட போதும். ஓகே. 150 பேர் வீடியோ ஆயிடுச்சு, குடியிருக்காங்க இங்க. ஷட்டில் கார் கோர்ட்டு, வாலிபால் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். டர்ஃப் பண்ணியிருக்கோம். 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல டர்ஃப். ஸ்போர்ட்ஸ் அகாடமியே உள்ள இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறோம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரீமர்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்திருக்கக்கூடிய ஒரு இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க. என்ன அப்படின்னு பாக்குறீங்களா, கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி ஹைவேல காரமடை உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேஸ். காரமடைக்கு அடுத்தது டீச்சர்ஸ் காலனி. இப்ப நிறைய பேரோட ஐஸ் வந்து காரமடை பகுதியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் காலனில இருந்து 10வது நிமிஷம் தான் நம்மளுடைய மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸோட 75 ஏக்கர்ல மிக பிரம்மாண்டமா வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸோட தி டெம்பிள் டவுன் வந்து கொடுத்திருக்காங்க. டெம்பிள் டவுனுக்குள்ள கிட்டத்தட்ட 250 வீடுகள் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கூடயும் இருந்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்லயே நம்பர் 1 சைட்டுங்க. ஆல்ரெடி 250 வீடுகள் கட்டி குடி இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் நம்மளுடைய டெம்பிள் டவுன். சோ நம்ம டெம்பிள் டவுன் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய செல்வ விநாயகம் சார் கிட்ட. வணக்கம் சார். மேடம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கு மேடம். ஓகே, டெம்பிள் டவுன் வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு என்ட்ரன்ஸே. ஸோ எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு, எவ்வளவு ஏக்கர்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் கோயம்புத்தூர் to மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோட்டில் காரமடையை தாண்டி டீச்சர்ஸ் காலனி இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 75 ஏக்கரில் மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம். 1300 பிளாட்டு. ஸோ 75 ஏக்கருங்கும் போது நிறைய ஃபேஸஸாக கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க. ஸோ உள்ள போயிட்டு என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணிருக்கீங்க கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆர்ச்லேருந்து உள்ள வந்த உடனே மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்க சார். நல்ல வைடான ரோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சைட்குள்ள? மேடம் ஃப்ரண்டில் ஒரு ஆர்ச் பண்ணி செக்யூரிட்டி கேபின் பண்ணி 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்க மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, செக்யூரிட்டி இருக்கிறாங்க. ஆமாம். சுற்றி காம்பவுண்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ 75 ஏக்கர்ஸே சுற்றி பண்ணியிருக்கோம். காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ்டு கம்யூனிட்டியாக பண்ணியிருக்கோங்க. ஓகே. ரோட பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி ரோடு போட்டிருக்கோம். ஸோ மெயின் ரோடு எல்லாமே 60 அடி ரோடு, 40 அடி ரோடு, 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 23 அடி வரைக்கும் தார் ரோடு போட்டிருக்கோங்க. சூப்பர் சூப்பர் சார். 1.5 லட்சம் லிட்டரில் ஓவர் ஹெட் டேங்க் பண்ணி எல்லா சைட்டுமே வாட்டர் பியூரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா இதுக்குமே இண்டிவிஜுவலாகவே கொடுத்துருக்கோம். இருக்குங்க. சூப்பர் சார். அப்புறம் பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு மட்டும் தனியாக வந்து சில்ட்ரன்ஸ் பிளே பார்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கேட்டிங் கிரவுண்ட் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ல என்ன சூஸ் பண்ணலாங்கும் போது ஸ்கேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கு. சூப்பர் சார். ஸ்கேட்டிங் அது போக என்னென்ன பண்ணுறோம்? அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டில் கார் கோர்ட்டு, வாலிபால் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். டர்ஃப் பண்ணியிருக்கோம். 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல டர்ஃப். அப்போ நம்ம இங்க இடம் வாங்குறோம், வீடு கட்டுறோம்னா குழந்தைங்களும் சரி நம்மளும் சரி வெளியில போகணும் ஒரு பிராக்டிஸ் செக்ஷனுக்கு கிடையாது. இல்ல இங்கே சூப்பரா ஒரு வீக்கெண்ட் ஈவினிங் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே. அப்புறம் வயசானவங்களுக்கு வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக் இருக்கு. இவ்வளவு பெரிய ஏரியா இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரோடுகள்லாம் இருக்கு. கண்டிப்பா இது ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டியா இருக்கிறதுனால பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பிளேஸை. ஆமாங்க. ஓகே சார். அப்பார்ட் ஃப்ரம் வேற என்னென்ன பண்ணியிருக்கோம்? கபடி கோர்ட் பண்ணியிருக்கோம். வாவ் சூப்பர். சோ இந்த மாதிரி அடல்ட்ஸ்க்கு தேவையான எல்லா மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிருக்கோம். அகாடமியே உள்ள இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ அபார்ட் ஃப்ரம் திஸ் வேற என்னென்ன சார் இருக்கு? மேடம் ஈபி லைன் இருக்கு. ஆல்ரெடி 250 பேர் வீடியோ ஆயிடுச்சு, குடி இருக்காங்க இங்க. ஸ்கூல் பஸ் பக்கத்துல இருக்க ஸ்கூல் பஸ் எல்லாம் உள்ள வந்து ஸ்டூடண்ட்ஸ் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. பார்த்தோம் நாங்க உள்ள என்டர் ஆகும்போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்கூல் பஸ்ஸஸ் உள்ள வந்துட்டு போச்சு. சூப்பர் சார். ஸோ அப்போ எல்லா அமெனிட்டிஸுமே வந்து பக்காவாக ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆல்ரெடி 250 ஹவுசஸில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆமாம். சரி, ஓகே. இங்கே நம்ம சைட்டோட ரேட் என்ன போயிட்டு இருக்கு? இடம் வந்து ஒரு சென்ட் 6,75,000 கொடுத்துட்ருக்கோம் மேடம். ஓகே. இடம் மட்டும் வாங்குறதுக்குமே வந்து 75% வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும். வீடுங்கிறப்ப வந்து நம்ம டிடிசிபி சைட்டுங்கிறதுல 1.5 சென்ட் இருக்கு. 1.5 சென்ட், 2.25 சென்ட், 3 சென்ட், 5 சென்ட், 10 சென்ட் இப்படி இருக்கு. கஸ்டமர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் மாதிரி நம்ம வந்து சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் கட்டிக்கலாம். சிங்கிள் பெட்ரூம் கூட ஒரு 20 லட்சம் ரூபாய் இங்கே கட்டலாங்க. வா சூப்பர். ஏன்னா இவ்வளோ அமெனிட்டிஸ்ல 20 லட்சம் ரூபாய் பாசிபிளா சார்? ஏன்னா இவ்வளோ வைட் ரேஞ்ச் ஆஃப் அமெனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஆல்ரெடி 250 ஹவுசஸ் உள்ள இருக்கு. ஸோ அது காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கீங்க. ஸோ 20 lakhsக்கு எவ்வளோ இனிஷியல் பே பண்ணுறோம் சார்? அவங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தால் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தான் கூட போதும். ஓகே. ஸோ அதுக்கேற்றாப்புல அவங்க பேங்க் லோன் மூலமா பண்ணிக்கலாம். ஒரு 2 BHK பண்ணுறோம்னா ஒரு 2.25 சென்ட் எடுத்துகிட்டு பண்ணோம்னா ஒரு 35 லட்சம் ரூபா கட்டிடலாம். நான் சொல்றது இடம், வீடு, ரெஜிஸ்ட்ரேஷன், பிளான் அப்ரூவல், இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், வீட்டு வரி இப்படி எல்லாமே சேர்ந்து ஆல் டுகெதர் நீங்கள் எல்லாமே சேர்ந்துங்க. சூப்பர் சூப்பர் சார். ஸோ அப்போ பேங்க் லோன் அப்படிங்கும்போது நம்ம சைட்லேருந்தே சப்போர்ட் பண்ணிடுவாங்க. 85-90% வரைக்கும் இருக்கு. ஆல்ரெடி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தான் மேடம். கிட்டத்தட்ட 10 பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் இருக்குங்க. HDFC பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், LIC, ஆதித்யா பிர்லா, ரெப்கோ, IDBI, ICICI,
எதுல வேணாலும் இதுல நிறைய பண்ணலாம். ரெப்யூட்டட் பேங்க்ஸ்ல தான் இருக்கு. இருக்கு, ஆமாங்க. ஓகே, சூப்பர் சார். சார் உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வீடுகள் அழகழகாக கட்டி கொடுத்துருக்கோம் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வெளியில் ஸோ ஸ்கூல்ஸு காலேஜஸ் நியர்பை என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்ச்சிக்கு வெளியில் போனோம்னா ஒரு கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மடோனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து காரமடை ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் வித்யா விகாஸ் இருக்குது, எஸ்விஜி இருக்குது, விநாயகா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது. இது என்ன கேட்டிங்கன்னா எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் நம்ம லேஅவுட்டுக்குள்ளே வருது. ஆமாம். ஸோ ஸ்டூடெண்ட் பிக்கப் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் வருதுங்க. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம். ஓகே. ரயில்வே ஸ்டேஷன் வந்து காரமடா ரயில்வே ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தான். காரமடா ரயில்வே ஸ்டேஷன் 5 கிலோமீட்டர், மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் 5 கிலோமீட்டர் தான். மளிகை கடை நம்ம லேஅவுட்டுக்குள்ளேயே இருக்குது. சூப்பர் மார்க்கெட் வந்து மெயின் ரோடு போனோம்னா டிஎஸ்க்கான சூப்பர் மார்க்கெட், மெடிக்கல் ஷாப்பு, சின்ன கிளினிக் முதல்கட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ட்ராவல்லே இருக்குங்க. ஓகே. ஸோ உண்மையாலுமே காரமடை வந்து நல்லா டெவலப்மெண்ட்டான ஒரு ஏரியா. அடுத்தது வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்கிற நிறையா பேர்த்தோட ஃபோக்கஸ் வந்து டீச்சர்ஸ் காலனி கிட்ட தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டான ஏரியாவில் மிக பிரம்மாண்டமாக நம்மளுடைய டெம்பிள் டவுன் கொடுத்துருக்காங்க. சார் நம்ம அங்கே நிற்கும் போது அந்த வியூ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இங்கே வேற லெவலில் இருக்கு. ஸோ என்ன ரீசன் சார்? சரி, ரோடு பார்த்தீங்களா மேடம், 60 அடி ரோடு. ஸோ ரொம்ப வைடாக இருக்கு. ஆமாங்க, 60 ரோடு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், மியாவாக்கி ஃபாரஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. ஒரு சின்ன ஏரியாவில் நிறைய மரம் நெருக்கமா பண்ணி ஒரு சின்ன காடு உருவாக்குறது. ஓகே. ஸோ மழைப்பொழிவுல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் பண்ணி அதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. ஓகே சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, டர்ஃப் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு இங்கே. ஸோ அதுவுமே 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வேற எந்த லேஅவுட்லையுமே 12,000 ஸ்கொயர் ஃபீட் டர்ஃப் கிரிக்கெட் இருக்காது. அதுதான் 12,000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம். சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். வீடுகளும் இந்த சைடு நிறைய இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க மேடம். எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ், டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் எல்லாமே ரொம்ப. இது பாருங்க 3.5 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. டியூப்ளெக்ஸா கட்டியிருக்காங்க. டியூப்ளெக்ஸா பட் பாக்குறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய வீடு மாதிரி இருக்கு. ஆமாங்க. பட் 3.5 சென்ட்ங்கும்போது சூப்பர் சார். பட் என்னன்னா பிளான் வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இடம் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா பிளான் எல்லாம் அவங்க தகுந்த மாதிரி போட்டு எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி? ஓகே சார். இப்போ நீங்க 250 பேருக்கு மேல இங்க வீடு கட்டி குடியிருக்காங்க நீங்க சொல்லியிருந்தீங்க. எந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு நம்மளுடைய டெம்பிள் டவுன் வந்து சூட் ஆகும்? மேடம், உடனே வீடு கட்டி குடி வரணும்னு பாக்குறவங்களுக்கு இது சூப்பரான லொகேஷன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் குடி இருக்கிறதுனால ஒன்றும் இருக்காது. ஸ்கூல் பஸ் வரணும் எல்லாமே உள்ள வந்துட்டு போகுது. கடைகள் எல்லாமே இங்கே இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறவங்க இருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பெங்களூர்லாம் இருக்காங்க வச்சுங்களேன். கோயம்புத்தூர்ல வந்து இடம் வாங்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்கு. இங்கே நிறைய வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி மலை அடிவாரத்துல இருக்கிற மாதிரி அந்த வியூ எல்லாம் செமையா இருக்கும். கண்டிப்பா அந்த சென்னை பெங்களூரியன்ஸ்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கணும், ஒரு காம் பிளேஸ்ல இருக்கணும், பட் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கணும்னு பாப்பாங்க. பட் டெம்பிள் டவுன் வந்து அதுக்கு சூட்டபிளான ஒரு பிளேஸ். இப்போ நார்மலா வந்து சென்னை பெங்களூர் மாதிரி ஏரியாலலாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா 1 மணி நேரங்கிறது சாதாரணமான டைம். கண்டிப்பா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். ஆனா இங்க இருந்து 1 மணி நேரத்துல ஊட்டிக்கே போயிடலாம். ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நியரஸ்ட் பிளேஸ்ல. ஆமாங்க. அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்களுக்கு சூப்பரான லொகேஷனுங்க. ஏன்னா ஆல்ரெடி வீடுகள் இருக்கா, நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்குறவங்க ஊட்டி பீப்புளும் நிறைய இங்க வாங்குறவங்க இருக்காங்க. வீடு கட்டி குடி வரணும். நம்ம இடையில வந்து இப்போ அடிக்கடி வந்து டூர் போயிட்டு இருப்பாங்க பாருங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஊட்டி போகிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்காக ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கூட இங்க வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இது கரெக்டாக சூட்டபிள் ஆகும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டெம்பிள் டவுன் பற்றி சொன்னீங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த டெம்பிள் டவுனுங்கிறது வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து ஒரு சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட்டுங்க. இது நிறைய பேருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து வெரி லிமிடெட் பிளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. 1300 பிளாட்ல நீங்க இடமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதுனாலும் ஒரு சூப்பரான லொகேஷன் வாங்கிடலாம். வீடு கட்டி குடி வரனாலும் குடி வந்துடலாம். ரெடியா வீடு வேணாலும் இங்க ரெடியா வீடு இருக்கு. 2 BHK 3 BHK இருக்கு. டெம்பிள் டவுனை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க கோயம்புத்தூர் வந்து இடம் வீடு பார்க்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெம்பிள் டவுனையும் பார்த்துட்டு மற்ற இடத்த வந்து நீங்க பார்த்துட்டு அப்படி டிசைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா டெம்பிள் டவுனை வந்து கன்சிடரேஷன்ல ஃபர்ஸ்ட் வைங்க. ஏன்னா உள்ள வந்தவங்க யாருமே வந்துட்டு சரி வாங்கலாமா வேண்டாமான்னு ஆசிலேஷனே பட மாட்டாங்க. உடனே புக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அம்யூனிட்டிஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 250+ ஹவுசஸ் வந்துட்டு இங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்காகவும் உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா உடனடியாக வீடு கட்டி குடியேறதுக்கு டெம்பிள் டவுன் வந்து ஒரு சூட்டபிள். சார் டெம்பிள் டவுன் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம்.